மனைவியோடு பார்ட்னரோடு உங்களுடைய எதிர்பாலினத்தோடு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி தள்ளி வைக்கிற விஷயத்த பண்ணுவாரு. சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறது. செவ்வாய் புத்தி என்ன செய்யும்? சிம்பிள், அழகான கேள்வி கேட்டாரு. 27 கோயம்புத்தூர்ல பிறந்தாரு. 20 ஜூலை 83 5:40 AM கோயம்புத்தூர். என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க? சுக்கிர தசையில் செவ்வாய் புக்தி நடக்கிறது. சுக்கிர தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறது. என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியுமாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. மிதுன லக்னம் தானே நீங்க. 3ல இருந்து சுக்கிரன் வந்து 3ல் மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் இப்பவே உங்களோட பார்ட்னரை விட்டு தள்ளி தான் வச்சிருக்கோம். செவ்வாய் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிற விஷயத்தையோ பிரச்சனை ஆக்குற விஷயத்தையோ பண்ணும். ஆமா, சுக்கிர தசையில ராகு புக்தி, சுக்கிர தசையில குரு புக்தி, சுக்கிர தசையில ராகு புக்தி. ஐயா, சுக்கிர தசையில செவ்வாய் சுக்கிரனுக்கு 11ல இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்த்து மனைவியோடு பார்ட்னரோடு உங்களுடைய எதிர்பாலினத்தோடு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி தள்ளி வைக்கிற விஷயத்த பண்ணுவாரு. இல்லங்க நான் ஆல்ரெடி தள்ளி தான் இருக்கிறேன், இந்த ஜாதகமே கோயம்புத்தூர் விட்டு தள்ளி தான் இருப்பீங்க. இல்லங்க நான் ஆல்ரெடி தள்ளி இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்ற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்கன்னா நல்லது. சுக்கிர தசையில குரு புக்தி முடிஞ்ச பிறகு, சுக்கிர தசையில செவ்வாய் புக்தி முடிஞ்சு சுக்கிர தசையில ராகு புக்தியில மிகப்பெரிய நல்ல விஷயம் இருக்கும். ஏன்னா ராகுவுக்கு நேரடியான குரு சுக்கிரன் 2ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனாகி தொடர்புன்றதுனால சுக்கிர தசை ராகு புக்திக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல தன்மை இருக்கும். சுக்கிர தசை குரு புக்தி அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே பிறந்த இடத்தை விட்டு தள்ளி தான் இருக்கும். நீங்க கோயம்புத்தூர்ல இல்ல. என்ன செய்யும்? உங்களுடைய பார்ட்னரை டிஸ்டர்ப் பண்ணும் பிரதர். சரிங்களா? அந்த டிஸ்டர்ப்ன்றது எந்த அமைப்புகள்ல? இங்க நட்பு ஸ்தானத்துல இருக்காரு, நல்ல வேலையாக சனி செவ்வாய் தொடர்புல இல்ல, நீச்சனோட சேர்ந்திருந்தாலும் வளர்பிறை நீச்சனா தான் இருக்கிறது இவர் சந்திரன் குடும்பாதிபதி. அப்ப என்ன, முதலில் குடும்பம் பாதிக்கப்பட்டு, முதலில் 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வரும். இதுதான் பிரதர்.